இனி சமூக வலைத்தளங்களில் இருக்கும் செய்திகளை பார்க்கலாம். மனோஜ், இப்போ சமூக வலைத்தளங்களில் என்னென்ன நியூஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது? பனிமலர், இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து 5000 ரூபாய் மற்றும் அதற்கு அதிகமான பரிசு பொருட்கள் வந்து அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி மத்திய அரசு கிட்ட வந்து அவங்க அனுமதியை பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அதாவது வந்து இனிமேல் வந்து அதிகாரிகள் வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாக கூட இதை நடத்தியிருக்கிறதா பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக எல்லார் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெறும் அப்படிங்கிறது கூட மக்களால் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு திட்டம் நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு கூட எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, பிஎம் பேயிங் பேக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹூ ஹெல்ப் ட்ரீம். அதாவது இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி. அதாவது 2 மாதங்களுக்கு அப்புறமா ராகுல் காந்தி திரும்ப இந்தியாவிற்கு வந்து விவசாயிகளுடைய மாநாட்டில் நேற்று கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து ஒரு நரேந்திர மோடி வந்து ரொம்பவே தாக்கி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து தனக்கு யாரெல்லாம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நன்மையும் அவர் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடியை வந்து அவர் ரொம்பவே தாக்கி பேசியிருக்கிறதா கூட சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. இதுவரை வந்து இதற்காக மோடி அவர்களால் கூட வந்து பதில்களும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது டாப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏமனில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து திரும்ப இந்தியாவுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்ததில் 2 பேர் வந்து ரொம்பவே அதிகமாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதாக வந்து நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா, அது வந்து விகே சிங், அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ், இவங்க 2 பேருக்கும் தன்னுடைய பாராட்டுக்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இதுக்காக ஒர்க் பண்ணி அனைத்து இந்தியர்களையும் வந்து பத்திரமா இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு கூட அவர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, நேற்றுக்கு நரேந்திர மோடி வந்து ஒரு ஒர்க் ஷாப், அதாவது பிஜேபியினுடைய எம்பிக்கள் கலந்து கொண்ட ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்பவே பல விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வீடியோவை கூட வந்து அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அவருடைய பேஜ்லேயே வந்து அவர் ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஏழை மக்களுக்கான இந்த கவர்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப அதிகமான சலுகைகளை கொடுக்குது. அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட். இதையெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மக்கள் இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக இந்த மத்திய அமைச்சர்கள் ஆகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்பவே கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது கூட அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, சென்டர் நாட் ஃபுல்ஃபில்லிங் இட்ஸ் ஃபார்மர் போல் ப்ரெமிசஸ். மன்மோகன் சிங் வந்து ஒரு மாநாட்டில் ஒரு இதில் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து அவர் வந்து நரேந்திர மோடியை வந்து தாக்கி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நரேந்திர மோடி சொல்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே அவர் நிறைவேற்றது கிடையாது அப்படின்னு கூட முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் வந்து நரேந்திர மோடியை தாக்கி பேசியிருக்காரு. இதுதான் பனிமலர் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவே டாப் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயங்கள். நன்றி மனோஜ், பல்வேறு வகையான செய்திகளை கொடுத்தீங்க.